ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 10th புக்ல இருந்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான். ஓகேங்களா? சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா அறிமுகம் பார்த்துலாமா? ஓகேங்களா? இருங்க ஒரு நிமிஷம். ஓகே. இத பாருங்க. ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து முதலில் அச்சில் ஏறிய மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி. ஓகேங்களா? தமிழ் மொழி தான் ஃபர்ஸ்ட் அச்சில் ஏறிய மொழி. ஐரோப்பிய மொழியை தவிர்த்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தம்பிரான் வணக்கம் எனும் நூல் வந்து கோவாவில் வெளியிடப்பட்டது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1578ல தமிழ்ல. ஓகேங்களா? தம்பிரான் வணக்கம் என்னும் நூல் வந்து கோவாவில் வெளியிடப்பட்டது 1578ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1709ல பார்த்தீங்கன்னா சீகன் பால்கு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில முழுமையான அச்சகத்தை நிறுவியிருப்பார். ஓகேங்களா? 1709ல சீகன் பால்கு வந்து தரங்கம்பாடியில முழுமையான அச்சகத்தை நிறுவியிருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் எப்போ அச்சிடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1818. ஓகே, இது யார் பார்த்தீங்கன்னா ஞானப்பிரகாசம். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பதிப்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா? 1812ல அச்சடிக்கப்பட்டது. ஓகேங்களா? சிவை தாமோதரனார். சிவை தாமோதரனார் பார்த்தீங்கன்னா 1832ல பிறந்து 1901ல வந்து செத்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா? சிவை தாமோதரனார் பார்த்தீங்கன்னா 1832ல பிறந்து 1901ல செத்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா? இவர் வந்து பதிப்பித்த நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி. ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதிவித்த நூல். ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஓவிய சாமிநாதர் பதிவித்த நூல் பார்த்தீங்கன்னா வருஷத்துல இருக்காங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா சீவசிந்தாமணி பார்த்தீங்கன்னா 1887. சீவசிந்தாமணி 1887. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு 1889. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா 1892. ஓகேங்களா? 92ல பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். புறநானூறு பார்த்தீங்கன்னா 1894. ஓகேங்களா? புறநானூறு 4 பார்த்தீங்கன்னா 94. ஓகேங்களா? 1894 புறநானூறு. புறப்பொருள் வெண்பாமாலை 1895. ஓகேங்களா? 1895 புறப்பொருள் வெண்பாமாலை. மணிமேகலை பார்த்தீங்கன்னா 1892. மணிமேகலை 1892. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு பார்த்தீங்கன்னா 1903. ஓகேங்களா? 1903ல ஐங்குறுநூறு. ஓகேங்களா? அப்புறம் பதிற்றுப்பத்து பார்த்தீங்கன்னா 1904. ஓகேங்களா? அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு பதிற்றுப்பத்து 4. பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமா எதுன்னு பார்த்தீங்கன்னா சீவசிந்தாமணி பார்த்தீங்கன்னா 1887. இது முக்கியம். பார்த்தீங்களா? சீவசிந்தாமணி 1887. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் எப்படின்னு பார்ப்பாங்க. சிலப்பதிகாரம் பதிவு நூல் பார்த்தீங்கன்னா 1892ல பதிவிச்சிருப்பாரு. ஓகேங்களா? 1892 சிலப்பதிகாரம் பதிவிச்சிருப்பாரு. இது முக்கியம். அதுக்கப்புறம் புறநானூறு. ஓகேங்களா? புறநானூறு 1894. ஓகேங்களா? இதுவும் முக்கியம். 1894 பதிவிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மணிமேகலை 1898. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 92 இரட்டைப்படைகள் பார்த்தீங்களா? சிலப்பதிகாரம், அப்புறம் புறநானூறு, மணிமேகலை. இது 3 முக்கியமானது. எல்லாம் இரட்டைப்படை 2, 4, 8. ஓகேங்களா? அதோட சீவசிந்தாமணி நான் வச்சுக்கோங்க அப்படியே 87. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட் இருக்கு பார்த்தீங்களா? அதில் கல்லூரியை நிறுவியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூ எல்லிஸ். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1816. ஓகேங்களா? அதுதான் தெரியல. 1816ல பார்த்தீங்கன்னா நிறுவியிருப்பாரு இடபிள்யூ எல்லிஸ். ஓகேங்களா? சாரி, எஃப்டபிள்யூ எல்லிஸ் பார்த்தீங்கன்னா 1816ல புனித ஜார்ஜ் கோட்ல பார்த்தீங்கன்னா கல்லூரி நிறுவியிருப்பாரு. அவர் என்ன கருத்து சொல்றாரு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகள் பார்த்தீங்களா, அது வந்து தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தது. அவை இந்தோ ஆரிய மொழிகளுடன் தொடர்பு அல்லாததுன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? எஃப்டபிள்யூ எல்லிஸ் தான் சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகள் வந்து தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய மொழிகளுடன் தொடர்பு இல்லாதவன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இதே மாதிரி நான் சொல்லியிருப்பாரு. ராபர்ட் கால்டுவெல் சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மொழியின் ஒப்பிலக்கம் என்ற நூல் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? 1856ல பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கம் என்ற நூலை 1856ல எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் என்னும் நூலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா பி சுந்தரனார். ஓகேங்களா? மனோன்மணியம் என்னும் நூலை எழுதியவர் பி சுந்தரனார். அதுக்கப்புறம் தான் இந்த ஆபிரகாம் பண்டிதர் பார்த்தீங்களா, அவர் வந்து தமிழ் இசை வரலாறு குறித்து பல நூல்கள் எழுதியிருப்பார். ஓகேங்களா? தமிழ் இசையோட வரலாறு பத்தி பல நூல்கள் எழுதியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர். ஓகேங்களா? அதுவும் பௌத்தத்திற்கு புத்துரைத்த தொடக்க கால முன்னோடி யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சிங்காரவேலர். ஓகேங்களா? பௌத்தத்திற்கு புத்துரைத்த தொடக்க கால முன்னோடி சிங்காரவேலர். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா பரிதிமால் கலைஞர். ஓகேங்களா? பரிதிமால் கலைஞர் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. ஓகேங்களா? சூரிய நாராயண சாஸ்திரி இவருடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. இவர் வந்து தூய தமிழ்ல பார்த்தா பரிதிமால் கலைஞர் மாத்திட்டு இருப்பாரு. ஓகேங்களா? சூரிய அது வந்து பரிதி. ஓகேங்களா? அது மாதிரி
மாத்திட்டு இருப்பாரு. சாஸ்திரின்னா அது வந்து தமிழ் சொல்ல கலைஞர்னு அர்த்தம் ஓகேங்களா. அதான் பரிதிமார் கலைஞர் மாத்திருப்பாரு ஓகேங்களா. இவர் எப்போ பிறந்தாரு பார்த்தீங்கன்னா 1870 பிறந்து 1903 செத்துட்டு இருப்பாரு. மதுரைக்கு அருகில பிறந்திருப்பாரு ஓகேங்களா. மதுரைக்கு பக்கத்துல பிறந்திருப்பாரு. 1870 பிறந்து 1903 இறந்துட்டு இருப்பாரு ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் ஓகேங்களா, அவர் இயற்பெயர் ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலை வந்து தமிழ் வந்து வட்டார மொழி என அழைச்சது. அதை வந்து அப்படி அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வாதாடி இருப்பார் ஓகேங்களா. சென்னை பல்கலைக்கழகம் ஓகேங்களா. சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் வந்து வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என வாதாடி இருப்பார் ஓகேங்களா. இவர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து 14 வரி செய்யுள் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு ஓகேங்களா. 14 வரி செய்யுள்ள தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். இவருடைய 33 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இவரோட உயிரிழந்திருப்பார் ஓகேங்களா. 33 வருஷம் தான் உயிரோடு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இறந்துட்டு இருப்பாரு ஓகேங்களா. அப்புறம் மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் பார்த்தீங்கன்னா 1876 பிறந்து 1950 பிறந்திருப்பாரு. இங்க பரிதிமார் கலைஞர் பார்த்தீங்கன்னா 1870 பிறந்திருப்பாரு. 1903 செத்துட்டு இருப்பாரு ஓகேங்களா. இவர் பார்த்தீங்கன்னா 1876 பிறந்து 1950 செத்துட்டு இருப்பாரு மறைமலை அடிகள். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க இவரை ஓகேங்களா. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தைன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. இவர் பார்த்தீங்கன்னா 2 நூல் வந்து உரை எழுதியிருப்பார். விளக்க உரை பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை 2த்துக்கும் பார்த்தீங்கன்னா விளக்க உரை எழுதியிருப்பாரு. இவர் வந்து சித்தார்ந்த தீபிகை ஓகேங்களா அப்படின்னு ஒரு பத்திரிகையில பணிபுரிஞ்சிருப்பாரு ஓகேங்களா. சித்தார்ந்த தீபிகைன்னு ஒரு பத்திரிகையில பணிபுரிஞ்சிருப்பாரு. இவருடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி சுந்தரனார், அப்புறம் சோமசுந்தர நாயகர் ஓகேங்களா. பி சுந்தரனார், சோமசுந்தர நாயகர். பி சுந்தரன் எப்போ பிறந்திருப்பாரு பார்த்தீங்கன்னா 1855 பிறந்திருப்பாரு ஓகேங்களா. பி சுந்தரனார் அப்புறம் சோமசுந்தர நாயக்கர் வந்து மறைமலையின் ஆசிரியர். பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கத்தை 1916 தொடங்கியிருப்பாரு ஓகேங்களா. தனித்தமிழ் இயக்கத்தை பார்த்தீங்கன்னா 1916 தொடங்கியிருப்பாரு. யாரு? மறைமலை அடிகள் நகர் ஓகே. மறைமலை அடிகள். அது பார்த்தீங்கன்னா இவருடைய மகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் ஓகேங்களா. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்தை உருவாக்குறது முக்கியமா உதவி இருப்பார் ஓகேங்களா. நீலாம்பிகை அம்மையார் வந்து அவருடைய மகள். இவருடைய மறைமலை அடிகளுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வேதாச்சலம் ஓகேங்களா. அவர் வந்து தமிழ்ல வேதாச்சலம்ன்ற பேரை தான் தமிழ்ல மறைமலை அடிகள்னு மாத்திருப்பாரு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஞானசாகரம்னு ஒரு பேர் இருக்கு. ஞானசாகரம் பத்திரிகை இருக்கு பார்த்தியா, அது வந்து அறிவு கடல் மாத்திருப்பாரு ஓகேங்களா. ஞானசாகரம்ன்ற பேரை வந்து அறிவு கடல்னு மாத்திருப்பாங்க. சாகரம்னா கடல்னு பொருள் ஓகேங்களா. அதான் ஞான சாகரம், அதான் அறிவு கடல் மாத்திருப்பாரு ஓகேங்களா. அப்புறம் சமரச சன்மார்க்க சங்கம் நிறுவனங்கள் பத்தியா, அது வந்து பாத்தீங்கன்னா பொதுநிலை கழகம்னு மாத்திருப்பாரு ஓகேங்களா. சமரச சன்மார்க்க சங்கத்தை பொதுநிலை கழகம் மாத்திருப்பாரு. பொதுநிலை கழகம் ஓகேங்களா. இவர் வந்து அப்புறம் வந்து நீலாம்பிகை அம்மையார் இருக்கு பாத்தீங்களா, அவர் வந்து தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதியை ஒன்று எழுதியிருப்பார், தொகுத்திருப்பாரு ஓகேங்களா. தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்திருப்பாரு ஓகேங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்தின் எழுச்சி. திராவிட இயக்கத்தின் எழுச்சி பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 2011 பாத்தீங்கன்னா கணக்கெடுக்கிறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுல பாத்தீங்கன்னா 3% சற்று குறைவாக தான் பிராமணர்கள் இருக்காங்களாம். அது சற்று அதிகமா இருப்பாங்க. 3% சற்று அதிகமாக பிராமணர்களும் 90% பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள் தான் இருக்காங்கன்றாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்துல சென்னை மாகாணத்துல பாத்தீங்கன்னா 3% பாத்தீங்கன்னா பிராமணர்களும் 90% பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராமணர்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு முடிச்சவங்க அவங்க பாத்தீங்கன்னா 4074 பேரு பட்டப்படிப்பு முடிச்சுதான் இருக்காங்க. பட்டப்படிப்பு முடிச்சவங்க 4074. அதுவே பிராமணர் அல்லாதவர்கள் இருப்பாங்க பாத்தியா, அவங்க பட்டப்படிப்பு எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 1035 பேர் தான் இருக்காங்க ஓகேங்களா. படிப்பு முடிச்சவங்க பாத்தீங்கன்னா 1035 பேர் பிராமணர் அல்லாதவர்கள் ஓகேங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா 2009 பாத்தீங்கன்னா மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் நிறுவிருப்பாங்க ஓகேங்களா. மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் பாத்தீங்கன்னா 1909 ஓகேங்களா. 1912 பாத்தீங்கன்னா டாக்டர் நாடேசன் இருக்கு பாத்தீங்களா, அவர் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு ஓகேங்களா. மதராஸ் ஐக்கிய கழகம் 1912 யாரு பாத்தீங்கன்னா நாடேசனார். இவர் வந்து அதை பின்னர் மாத்திட்டு இருப்பாரு பேரை. என்ன மாத்திருப்பாரு பாத்தீங்கன்னா மதராஸ் திராவிடர் கழகம் மாத்திட்டு இருப்பாரு ஓகேங்களா. மதராஸ் திராவிட கழகம் பேரை மாத்திட்டு இருப்பாரு. எதை? மதராஸ் ஐக்கிய கழகத்தை ஓகேங்களா. மதராஸ் ஐக்கிய கழகம் ஓகேங்களா. இது வந்து ஒரு திராவிடர் இல்லத்தை நிறுவிருப்பாரு ஓகேங்களா. திராவிடர் இல்லம் எப்ப பாத்தீங்கன்னா 1916 திருவல்லிக்கேணி ஓகேங்களா. திருவல்லிக்கேணியில ஜூலை 1916 பாத்தீங்கன்னா திராவிடர் இல்லம்னு ஒண்ணு தங்கும் விடுதியை நிறுவிருப்பாரு ஓகேங்களா. திராவிடர் இல்லம். இதுவே தங்கும் இல்ல தங்கும் இல்லம் தான் நினைக்கிறேன். தங்கும் விடுதி அது பாத்தீங்கன்னா ஏதோ நல உரிமை காலத்துல வரும்னு நினைக்கிறேன். இது தங்கும் விடுதி ஓகேங்களா. தென்னிந்திய நல உரிமை சங்கத்துல வரும். 1900
18 நினைக்கிறேன். 18, 20 வரும் ஓகேங்களா. 1916 நவம்பர் 20 பாத்தீங்க சாரி இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் பாத்தீங்கன்னா அது வந்து 1916 நவம்பர் 20 தான் நிறுவியிருப்பாங்க. யாரான்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து முக்கியமானவங்க டாக்டர் நாடேசனார், பிட்டி தியாகராயர், அப்புறம் டி.எம். நாயர் ஓகேங்களா. இவங்க அப்புறம் அலுமேலு மங்கை தாயார் அம்மாள் உட்பட 30 முக்கிய தலைவர்கள் ஓகேங்களா. 30 முக்கிய தலைவர்கள் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நிறுவிப்பாரு. அந்த 30 முக்கிய தலைவர்ல பாத்தீங்கன்னா சிங்காரவேலர் ஒருத்தர் இருப்பாரு ஓகேங்களா. சிங்காரவேலர் அப்புறம் பாத்தீங்கன்னா எம்.சி. ராஜா அவர்லாம் இருப்பாங்க நினைக்கிறேன் ஓகேங்களா. 30 முக்கிய தலைவர்கள் வந்து 1916 நவம்பர் 20 பாத்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நிறுவியிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா 1916 டிசம்பர் மாசம் ஓகேங்களா. டிசம்பர் மாசம் விக்டோரியா பொது அரங்கில் வந்து ஒரு பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க ஓகேங்களா. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை எப்போ வெளியிட்டாங்க பாத்தீங்கன்னா 1916 டிசம்பர்ல. எங்க வெளியிட்டாங்க பாத்தீங்கன்னா விக்டோரியா பொது அரங்கில் ஓகேவா. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை இது அந்த மாதிரி திருச்சாப்பள்ளி அறிக்கை அந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் ஓகேங்களா. திருச்சாப்பள்ளி அறிக்கை பாத்தீங்கன்னா 1801 ஓகேங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் பத்தியா இது வந்து கொள்கையை பறக்க சில பத்திரிகைகளை வெளியிட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து திராவிடன் பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஓகேங்களா. அப்புறம் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பிரகாசிகா ஓகேவா. ஆந்திரா பிரகாசிகா வந்து ஆந்திராவிலையும், தமிழ்ல திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் ஓகேங்களா. பின்னர் தான் இந்த தென்னிந்திய நல உரிமை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின்ற பேரை மாற்றி தான் அதை பேரை மாத்திட்டு இருப்பாங்க. அது என்னன்னா நீதி கட்சின்னு மாத்திட்டு இருப்பாங்க. அது எதன் மூலியமா பண்ணாங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்தியா அதை மொழிபெயர்த்து அதை வந்து நீதி கட்சின்னு மாத்திட்டு இருப்பாங்க ஓகேங்களா. அது வரும் பார்த்தீங்கன்னா மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மான்டேகு சிம்ஸ் போர்ட் ஓகேங்களா. மான்டேகு சிம்ஸ் போர்டு அவர் தான் பார்த்தீங்கன்னா மாகாண அரசியலில் வந்து இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திருப்பாரு. அது வரும் பார்த்தீங்கன்னா 1935 பார்த்தா இது நீக்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. அவர் பார்த்தீங்கன்னா 1920 வந்து நீதி கட்சி வந்து வெற்றி பெற்று 1920 நீதி கட்சி வந்து வெற்றி பெற்று அதை யார் தலைமையில வந்து அமைச்சராக இருப்பாங்கன்னா முதலமைச்சராக இருப்பார் பார்த்தீங்கன்னா சுப்பராயர் ஓகேங்களா. அவர் தான் முதலமைச்சராக இருப்பார் ஓகேங்களா. நீதி கட்சியின் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயல் ஓகேங்களா. 1920 அது பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மாணவருக்கான விடுதி வைப்போம் 1923 ஓகேங்களா. 1923 பார்த்தீங்கன்னா தங்கும் விடுதி ஓகேங்களா. ஒடுக்கப்பட்டவர்களுக்கான தங்கும் விடுதி வந்து 1923 ஆரம்பிச்சிருப்பாங்க. பெண்களுக்கு வந்து அரசியல்ல பங்கேற்பதற்கு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான் கொடுத்துருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான் பெண்கள் வந்து தேர்தலில் பங்கேற்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 நீதி கட்சி தான் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. 1926 தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி அம்மையார் ஓகேங்களா. முத்துலட்சுமி அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா 1926 தான் முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாயிருப்பாங்க ஓகேங்களா. அப்புறம் நீதி கட்சி வந்து 2 அரசாணை வந்து இயற்றப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தா வகுப்பு வாரி அரசாணைகள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா 1921 அப்போ 22 பார்த்தீங்கன்னா 1921 பார்த்தா செப்டம்பர் 16 ஓகேங்களா. இது ஆகஸ்ட் 15 ஓகேங்களா. இது செப்டம்பர் அது ஆகஸ்ட். இங்க 15 இங்க 16 ஒரு வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா 1 டே இங்க டிஃப்ரெண்ட், 1 மந்த் டிஃப்ரெண்ட், இங்க பார்த்தீங்கன்னா 1 இயர் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. ஈஸியா வச்சுக்கலாம் ஓகேங்களா. 1921 செப்டம்பர் 16 ஒரு வந்து வகுப்பாரி அரசாணை வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1922 ஆகஸ்ட் 15 அரசாணை வெளியிட்டிருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீதி கட்சி பார்த்தீங்கன்னா பணியாளர் தேர்வு வாரியத்தை வந்து 1924 அமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் 1929 பார்த்தீங்கன்னா பொது பணியாளர் தேர்வு ஆணையத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நீதி கட்சி 1924 பணியாளர் தேர்வு வாரியம் அமைச்சிருக்கோம். அதை பின்பற்றி வந்து பிரிட்டிஷ் வந்து 1929 பொது பணியாளர் தேர்வு ஆணையத்தை உருவாக்கி இருக்கும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா 1926 பார்த்தீங்கன்னா நீதி கட்சி இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தை ஏற்றிருக்கும். 1926 தான் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி வந்து இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தை ஏற்றிருக்கும் ஓகேங்களா. அப்புறம் சுயமரியாதை இயக்கம் எதுக்கு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவிச்சது ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய தாழ்வான நிலைக்கு பார்த்தீங்கன்னா எழுத்தறிவின்மை இல்லை அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் பார்த்தீங்கன்னா எதுக்காக ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மற்றும் பிராமணர்கள் நலனுக்காக போராடியது ஓகேங்களா. இது வந்து எதுக்காக போராடியதுன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களின் நலனுக்காக போராடியது ஓகேங்களா. இவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பேர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா துருக்கியை சேர்ந்த கமால் பாட்ஷா மற்றும் ஆப்கானிஸ்தான் சேர்ந்த அமனுல்லா இருக்கிற பத்தியா அவங்க வந்து அவங்களுடைய திராவிட முஸ்லீம் தான் பின்பற்றணும் அப்படின்றாங்க. ஆகியோருடைய திராவிட முஸ்லீம்கள் பின்பற்ற வேண்டும். அதாவது
திராவிட முஸ்லீம்லாம் இருப்பாங்க பாத்தியா, அவங்களுடைய கருத்துக்களை நீங்க பின்பற்றணும் அப்படின்னு பெரியார் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. பெரியார் வந்து ஈரோட்டை சேர்ந்த வெங்கடப்பர், சின்னத்தாயம்மாள் ஆகியோரின் மகனாவார். ஓகேங்களா. பெரியார் வந்து 1879ல பிறந்திருப்பாரு. வெங்கடப்பர், சின்னத்தாயம்மாளுடைய மகனாக இருப்பாரு. ஓகேங்களா. அவர் பார்த்தீங்கன்னா 1818, 19லாம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டின் நகரசபை தலைவரா பதவியேற்றிருப்பாரு. அப்புறம் பல பதவியெல்லாம் வகிச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நகரசபை தலைவரா இருந்திருப்பாரு 1818, 19ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து காஞ்சிபுரத்துல ஒரு மாநாடு நடந்திருக்கும். ஓகேங்களா. அது தோல்வி அடைஞ்சிருக்கும். 1925ல காஞ்சிபுரத்துல மாநாடு நடந்திருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிராமணர் அல்லாதோருக்கான இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி அது பேசியிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா தீர்மானம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும் 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில். இதனால அவர் கொஞ்சம் 1925 காங்கிரஸ் வந்து வெளியே வந்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1925ல சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு. காங்கிரஸ்ல இருந்து அந்த காஞ்சிபுரம் மாநாட்டுக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து வெளியே வந்து 25ல 1925லேயே பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு. இதோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு. ஓகேங்களா. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியாரின் செய்தித்தாள்களும் இதழ்களும். குடியரசு வந்து 1925ல பண்ணியிருப்பாரு. அப்புறம் ரிவோல்ட் பார்த்தீங்கன்னா 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு வந்து 1934, விடுதலை 35. ஓகேங்களா. முதல் பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு 1925. ஓகேங்களா. இவர் வந்து புனைப்பெயர் பார்த்தீங்கன்னா சித்திரபுத்திரன் அந்த புனைப்பெயருடன் பல கட்டுரை எழுதியிருப்பார். ஓகேங்களா. சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயருடன் கட்டுரை எழுதியிருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு வரியா அந்த நூலை வந்து 1936 பதிப்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா. சாதி ஒழிப்பு என்னும் நூலை வந்து 1936 பதிப்பிச்சிருப்பாரு தமிழ்ல. ஓகேங்களா. அப்புறம் ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா 1937ல பார்த்தீங்கன்னா இந்திய கட்டாய கல்வியா ஆகணும்னு மாத்திருப்பாரு. ஓகேங்களா. 1937ல இந்தி கட்டாய கல்வியா பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. இதை வந்து எதிர்த்து போராடியதால பெரியார் வந்து சிறையில் அடைச்சிருப்பாங்க. யாரு? ராஜாஜி வந்து பெரியார் சிறையில் வச்சிருப்பாரு. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்தபடியே நீதி கட்சியின் தலைவராக அவர் மாத்திட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. சிறையில் இருந்தபடியே அவர் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஓகேங்களா. அப்புறம் நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் 1944ல சேர்ந்து திராவிடர் கழகம்னு மாத்திட்டு இருப்பாங்க பேரை. ஓகேங்களா. 1945ல திராவிடர் கழகம் மாத்திருப்பாங்க. எதுனா நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கம் சேர்ந்து 1944ல திராவிடர் கழகம் மாத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் பெரியார் வந்து ஒரு நூலை எழுதியிருப்பாரு. என்ன நூல் பார்த்தீங்கன்னா பெண் ஏன் அடிமையானவள். ஓகேங்களா. பெண் ஏன் அடிமையானவள் என்னும் நூலை எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. இவர் வந்து தாய்மை என்பது பெண்ணிற்கு பெருஞ்சுமையாக உள்ளதுன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. தாய்மை என்பது பெண்ணிற்கு பெருஞ்சுமையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அப்புறம் வந்து 1988ல தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சீர்திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்து வாரிசு உரிமை சட்டம் தமிழ்நாடு அறிமுகப்படுத்தினாங்க பார்த்தீங்கன்னா 1989ல 1989ல தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சீர்திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் பார்த்தீங்கன்னா 1859ல பிறந்து 1945 இருந்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா. இவர் வந்து எல்லாரும் அன்போடு தாத்தான்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேங்களா. இவர் காஞ்சிபுரத்துல தான் பிறந்தாரு. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1859ல பிறந்திருப்பாரு. காஞ்சிபுரத்துல பிறந்திருப்பாரு. தாத்தா எல்லாரும் அழைப்பாங்க. ஓகேங்களா. இவரோட பட்ட பெயர்கள் பார்த்தீங்கன்னா ராவ் சாஹிப்னு 1926ல கொடுத்துருப்பாங்க. ராவ் பகதூர்னு 1930ல கொடுத்துருப்பாங்க. திவான் பகதூர்னு 1936ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. திவான் பகதூர் 1936, ராவ் பகதூர் 1930, ராவ் சாஹிப் 1926. ஓகேங்களா. இதோடைய வந்து சுயசரிதை நூல் பார்த்தீங்கன்னா ஜீவிய சரித விளக்க சுருக்கம். ஓகேங்களா. ஜீவிய சரித சுருக்கம் 1939ல வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. அவர் இரட்டைமலை சீனிவாசனுடைய சுயசரித நூல் பார்த்தீங்கன்னா ஜீவிய சரித சுருக்கம். ஓகேங்களா. 1939ல. அப்புறம் 1893ல பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மகாஜன சபைன்னு ஒன்று அமைப்பு நிறுவியிருப்பார். ஓகேங்களா. 1893ல ஆதி திராவிடர் மகாஜன சபைன்னு ஒரு அமைப்பு நிறுவியிருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு பார்த்தீங்களா ஒரு தலைவராக பணியாற்றிருப்பார். ஓகேங்களா. சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்புக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்புக்கும் தலைவராக இருந்திருப்பாரு. இவர் வந்து காந்தி எப்போ பார்த்தாரு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் தான் அவர் சந்திச்சிருப்பார் காந்தியை. ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா இவர் வந்து முதல் மற்றும் 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் கலந்துட்டு இருப்பார். ஓகேங்களா. முதல் மற்றும் 2ஆம் வட்டமேசை ரெண்டுலையுமே கலந்துருப்பார். ஓகேங்களா. 1923 தான் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக பொறுப்பேற்றிருப்பார். 1923ல சென்னை மாகாணத்தோட சட்டசபை உறுப்பினராக பொறுப்பேற்றிருப்பாரு. இதே முதல் சட்ட மேலவை உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர். ஓகேங்களா. சரி, முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா MC ராஜா. ஓகேங்களா. MC ராஜா தான் பார்த்தீங்கன்னா முதல் சட்ட மேலவை உறுப்பினர். அப்புறம் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்ல இவரும் ஒருத்தர். ஓகேங்களா. அப்புறம் மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஓகேங்களா. இவர் வந்து MC ராஜான்னு சொல்லுவாங்க. MC ராஜா 1883ல பிறந்து 1943ல இறந்துட்டு இருப்பார். ஓகேங்களா. 1893ல பிறந்து 1943. ஓகேங்களா. இவர் வந்து
தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கியவர் அவரும் ஒருத்தர் தான். ஓகேங்களா. இவர் வந்து மாகாணத்தின் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். ஓகேங்களா. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்.சி. ராஜா. இவர் தான் பார்த்தீங்கன்னா துணை நீதி கட்சியோட துணைத் தலைவரா பணியாற்றிருப்பார். ஓகேங்களா. நீதி கட்சியோட துணைத் தலைவரா பணியாற்றிருப்பார். ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா 1928ல பார்த்தீங்கன்னா அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம். அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1928ல அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் யாரை பண்ணீங்கன்னா எம்.சி. ராஜா வந்து உருவாக்கி இருப்பார். ஓகேங்களா. அப்புறம் தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கம். தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கம் பார்த்தா இந்தியாவே ஃபர்ஸ்ட் எங்க உருவாக்கி சென்னையில் தான் உருவாக்கியிருப்பாங்க. 1918ல பார்த்தீங்கன்னா முதல்ல சென்னையில தான் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் சங்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. முதல்ல தொழிலாளர் சங்கம் எங்க பார்த்தீங்கன்னா சென்னை தொழிலாளர் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. தொழிலாளர் சங்கம் 1918ல. ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா அகில இந்திய தொழிலாளர் சங்கம் வந்து முதல் மாநாடு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1920 அக்டோபர் 31 பம்பாயில். ஓகேங்களா. பம்பாயில் 1920 அக்டோபர் 31ல பார்த்தீங்கன்னா அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தை முதல் நிறுவிருப்பாங்க. ஓகேங்களா. மாநாடு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. மா சிங்காரவேலர். மா சிங்காரவேலர் பார்த்தீங்கன்னா 1860 பிறந்து 1946 இறந்துட்டு. ஓகேங்களா. 1860 பிறந்து 1946. இது இரட்டைமலை சீனிவாசன் 1859. ஓகேங்களா. 59ல பிறந்து 1945 வரைக்கும் இருப்பார். ஓகேங்களா. இங்க 59, இங்க 45. இரட்டைமலை சீனிவாசன். இங்க சிங்காரவேலர் வந்து பார்த்தீங்கன்னா 60, இங்க 46. ஓகேங்களா. ஒன்று டிஃப்ரெண்ட் ஆகும். இங்க ஒன்று குறையும், இங்கேயும் குறையும். ஓகேங்களா. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கையில் முன்னோடியா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மா சிங்காரவேலர். ஓகேங்களா. முன்னோடியா பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண தொழிலாளர் சங்கத்தோட இயக்கத்தோட முன்னோடியா இருந்தவர் மா சிங்காரவேலர். இவர் பார்த்தீங்கன்னா மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் இவர் தான். 1923ல மே தின விழா, அதாவது தொழிலாளர் தினம் பார்த்தீங்கன்னா மே 1, அது வந்து முதல்ல ஏற்பாடு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1923ல சிங்காரவேலர். இவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய பொதுவுடைமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, அவரோட தலைவராகவும் இருந்திருப்பார். ஓகேங்களா. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவராகவும் இருந்திருப்பாரு ஆரம்ப காலத்துல. இவர் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் என்ற பத்திரிகையை வெளியிட்டிருப்பார். தொழிலாளன் என்ற பத்திரிகை வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா. தொழிலாளன் என்ற பத்திரிகை வெளியிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. யாரு? மா சிங்காரவேலர். ஓகேங்களா. ஆபிர்காம் பண்டிதர். ஆபிர்காம் பண்டிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இசை பழந்தமிழ் இசை வித்யா அதை மீட்டெடுக்கம் செய்தவர் தான் ஆபிர்காம் பண்டிதர். பழந்தமிழர் இசை முறையை மீட்டுருவாக்கம் செய்தவர் பார்த்தீங்கன்னா ஆபிர்காம் பண்டிதர். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1912 பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா சங்கீத வித்யா மகாஜன சங்கம்னு ஒன்று அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாரு. தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா சங்கீத வித்யா மகாஜன சங்கம்னு ஒன்று அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாரு 1912. ஓகேங்களா. 1912 சங்கீத வித்யா மகாஜன சங்கம். ஓகேங்களா. தமிழ் இசையின் இலையை குறித்து விவாதிக்க வந்து 1943ல முதல் மாநாடு ஒன்று நடத்திருப்பாரு. அதுதான் தமிழ் இசை மாநாடு. ஓகேங்களா. தமிழ் இசை மாநாடு ஒன்று யாரு? ஆபிர்காம் பண்டிதர் 1943ல நிறுவியிருப்பார் மாநாட்டை. அப்புறம் பெண்களின் இயக்கம். பெண்களின் இயக்கம் பார்த்தீங்கன்னா அனிபெசன்ட் அம்மையாரோட பார்த்தியா அவரும், அப்புறம் டொராதி ஜீன ராஜதாசா, மார்க்கெட் கசின்ஸ் ஆகியோரால பெண்கள் சங்கம் வந்து அடையாறுல நிறுவிருப்பாங்க. சென்னையில அடையாறுல 1917ல இருப்பாங்க அனிபெசன்ட் அம்மையாருடைய தலைமையில். ஓகேங்களா. 1927 பார்த்தீங்கன்னா அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியிருப்பாங்க, நடத்திருப்பாங்க. ஓகேங்களா. 1927ல அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியிருப்பாங்க. அப்புறம் தேவதாசி ஒழிப்பு சட்டம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 1947ல சட்டத்தை இயற்றிருப்பாங்க. இது பெரும்பங்கு வகிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா. முத்துலட்சுமி ரெட்டி தான் பார்த்தீங்கன்னா 1947ல தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றுறதுக்கு உறுதுணையாக இருந்திருப்பாங்க, கூட இருந்திருப்பாங்க. இதுக்கான மசோதா எப்போ அறிமுகப்படுத்தினாங்க பார்த்தீங்கன்னா 1930ல. 1930 தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான மசோதா வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது வந்து இந்த தேவதாசி முறைக்கு பத்தியா அதுக்கு வந்து உதவி செஞ்சாங்க யாருன்னா அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சாலோ அல்ல தூண்டி விடுவாங்க பத்தியா அந்த மாதிரி ஏன்னா பிரச்சனை பண்ணாலோ அவங்க வந்து சிறை தண்டனை உண்டு. அது பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுப்பாங்க. ஓகேங்களா. தேவதாசி முறைக்கு உதவி செய்கிறவங்களோ அதை தூண்டி விடுறாங்க பார்த்தீங்களா அவங்க குற்றம் செய்கிறவங்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். இதுதான் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள். ஓகேங்களா. தெந்து புகழ்ந்து கண்டென்ட் ஃபுல்லாக எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஏன்னா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா. தேங்க்யூ. தமிழன் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.